இறைமகனேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, புனித அந்தோணியாருடைய பக்தர்களே, நம்முடைய மணல்காடு அந்தோணியார் திருத்தலம் 7 மாதம் 7 நாட்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இந்த 2013ஆவது ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த ஆலயம் இந்த வருடத்தோடு தன்னுடைய 7வது ஆண்டை நிறைவு செய்கின்றது. வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி 7ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 8வது ஆண்டு தொடங்குகின்றது. எனவே அதை சிறப்பிக்கும் விதமாக நம்ம கொரோனா பரவல் இருக்கிற இந்த காலகட்டங்களில், நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்ற முடியாத இந்த காலகட்டங்களில், இந்த நம்முடைய அந்தோணியார் திருத்தல யூடியூப் வலைத்தள பக்கம் வழியாகவும் ஸ்கை டிவி வழியாகவும் உங்கள் குடும்பங்களுக்கே நாங்கள் கடந்து வந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து இந்த 9 வார நவநாட்களை சிறப்பிக்க ஆசைப்படுகின்றோம். எனவே வருகிற 9 வாரம் இன்றிலிருந்து இன்று தொடங்கி வருகிற 9 வாரங்கள், ஜூலை மாதம் 4 வாரங்களும் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிற 5 வாரங்களும் சேர்த்து 9 வாரங்கள் சிறப்பு நவநாட்களாக சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு வாரமும் சிறப்பான கருத்துக்களுக்காக ஜெபிக்கப்பட இருக்கின்றது. எனவே நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து கொண்டு இந்த 9 வார நவ நாட்களில் பக்தியோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். காலம் அனுமதித்தது என்றால், இந்த கொரோனாவுடைய தாக்கம் குறைந்தது என்றால், அந்த 9 வார நவ நாட்கள் நம்முடைய ஆலயத்தில் வைத்தும் நடைபெறும். ஆனால் தொடர்ந்து வருகிற 9 வாரங்கள் சிறப்பு நவ நாட்களாக நம்முடைய அந்தோணியார் திருத்தல யூடியூப் வலைத்தள பக்கம் வழியாகவும் ஸ்கை டிவி வழியாகவும் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த திருப்பலிகளில் பக்தியோடு பங்கெடுங்கள், இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபியுங்கள். உங்களுடைய சிறப்பான கருத்துக்கள், 9 வாரங்கள் சிறப்பு கருத்துக்களை வைத்து ஜெபிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து அந்த சிறப்பான கருத்துக்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய இந்த திருப்பலியானது ரெஜினா மேரி குடும்பத்தார் கருத்துப்படி அந்தோணிமுத்து என்கிற திரவியம் அலெக்சாண்டர் சவுந்தரராஜ் ஆன்ம இழைப்பாற்றுக்காகவும், பட்டமரத்தார் வீடு லூர்து மேரி கருத்துப்படி அருள் சகோதரி செசிலியா ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், அத்தோடு சத்திரம் செபஸ்தியார் வீடு ஹென்றி கவிதா கருத்துப்படி தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ராமண்டி சல்லை ஞானி வீடு சஹாய்ராஜ் லூசி அகல்யா அபிதா கருத்துப்படி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், சொரப்பாறை திண்டுக்கல்காரர் வீடு ஸ்டான்லி புனிதா கருத்துப்படி குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்றும் உடல் நலம் பெற வேண்டும் என்றும், முத்துசாமி அந்தோணிசாமி இவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், முள்ளடிக்காடு சாலுக்காரர் வீடு மார்டின் பவுல்ராஜ் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நன்றியாகவும், வில்லோனி கல்லாண்டார் வீடு அலெக்ஸ் ஸ்டெல்லா கருத்துப்படி ஆண் குழந்தையை தந்து இறைவன் ஆசீர்வதித்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், புனித அந்தோணியாருக்கு நன்றியாகவும், காக்கரப்பதி ஞானி வீடு ஜோதி அனிஷ்யா அரிஷ்மா கருத்துப்படி நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், சந்திராபுரம் ஆட்டுக்காரர் வீடு ஆல்பர்ட் மேரி அஸ்வின் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், பொதிக்கல் அமல்ராஜ் ஜோதி டைட்டஸ் அபியா சிபியா கருத்துப்படி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜபிக்கப்படுகிறது. இதோடு நம்முடைய கருத்துக்களையும் நம்முடைய குடும்ப கருத்துக்களையும் என்னுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலி வழியாக சிறப்பாக ஜபிப்போம். இது 9 வார நவ நாட்கள்ல முதல் வாரம் முழுமையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த நவ நாட்கள்ல பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமென்.
தூய மூவொரு இறைவனுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தூய தேவ அன்னையே, எங்கள் துன்ப வேளைகளில் நாங்கள் உமது அடைக்கலத்தை தேடி உம்மிடம் வருகின்றோம். மகிமை நிறைந்தவளும் மாசில்லாதவளுமான கன்னியே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆமென். வேண்டுதல் ஜெபம். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாற்றிக்கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, இயேசுபாலனை கையிலேந்தும் பேறு பெற்ற பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, இன்னொருவோரின் சஞ்சீவியே, பாவிகளின் தஞ்சமே, உமது ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, தீயவனை விரட்டி ஓட்டுபவரே, கருணையின் வள்ளலே, உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீர் அல்லவோ? நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பித்தருளும். உம்மை தேடி வந்த நிர்பாகியரான எங்கள் மேல் தயவாயிரும். அழுகின்றவர்களை அரவணைத்தருளும். அல்லல் உருவோருக்கு ஆறுதல் அளியும். நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் இறங்காவிட்டால் எங்கள் மீது வேறு யார் இரக்கம் கொள்வார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தஞ்சம் என்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். கருணையின் கடலே, தவிப்போரின் தாபரமே, துணை இல்லாதவருக்கு தஞ்சமே, உமது திருத்தலம் தேடி வந்தோம். எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தாரும். எங்கள் அன்பான தந்தையே, எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, உமது மன்றாட்டால் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவீராக. இறை மக்களின் மன்றாட்டு. எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர்களைப் போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் உமது திருவுள்ளத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கவும் மன அமைதியற்றோர் நிம்மதியடையவும் வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தீய சிந்தனையிலிருந்தும் தீயோனின் சோதனையிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்றும் உமது ஆதரவு எங்களோடு இருக்கவும் வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து நிற்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை மகனேசுவில் பிரியமானவர்களே, செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்ட நாளை கொண்டாட இருக்கின்றோம். எனவே கடந்து போகிற 9 வாரங்கள் சிறப்பு நவநாட்களாக நம்ம சிறப்பிக்க இருக்கின்றோம். ஆலயத்தில் மக்களை அழைத்து திருப்பலி நிகழ்த்த முடியாத ஒரு சூழல் இருப்பினும் கடந்து போகிற 9 வாரங்கள் இந்த நம்முடைய புனித அந்தோணியார் திருத்தல யூடியூப் வலைத்தள பக்கம் வழியாகவும், ஸ்கை டிவி வழியாகவும், கிரைஸ்ட் கிங் யூடியூப் வலைத்தளம் வழியாகவும் நாம் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து உங்களுடைய வீடுகள் நீங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து இந்த 9 வார நவநாட்களை சிறப்பிக்க இருக்கின்றோம். காலம் கைகூடியதென்றால், இறைவன் விரும்பினார் என்றால் அந்த நவநாட்கள் நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். ஆனால் இந்த ஆலயத்திலிருந்து வருகிற கடந்து போக இருக்கிற 9 வாரங்கள் சிறப்பு நவநாட்களாக சிறப்பிக்க இருக்கின்றோம். எனவே நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தபடி, நீங்கள் இருக்கிற இடங்களில், நீங்கள் பணி செய்கிற இடங்களில் இருந்தபடி இந்த 9 வார நவநாட்களில் பக்தியோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த வாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், கடந்து போகிற 9 வாரங்களில் நீங்கள் என்ன ஜெபிக்க விரும்புகிறீர்களோ அந்த கருத்துக்களை நீங்கள் மனதில் கொண்டு இறை ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க, உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபிப்பமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில்லா அன்புக்குரியவரும் உமது அருளின் துணையால் கோடி அற்புதம் பெற்ற புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள உமது மக்களாக எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோ
உந்தன் பாதரம் நாடி வந்தோ. கோடிய புதரென புகழ் பெற்றி, கோடிய புதரென புகழ் பெற்றி, நாடி வரும் என் குறை தீர்த்தி, மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோ. இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, நிலை குலையாதிருக்கருள்வி, மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோ. நோயாளிகளை ஆசிர்வதித்தல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. அவரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்பமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு அருமை தியாக பலி வாராயிரை திருக்குலமே வாழ்வாழ் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாழ் பேருடனே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே இறைவாழ்வை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இறைமகனேசுவன் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவரு இறைவன் பெயரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன்.
இன்று தாய் திருச்சபை புனித மரிய குரட்டி மறைசாட்சியினுடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. 12 வயதுல கொலை செய்யப்பட்ட ஒரு இளம்பெண், ஒரு சின்ன பொண்ணு இன்று திருச்சபையினுடைய ஆராதனைக்குரிய புனிதனாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்டவர்கள் எல்லாமே திருச்சபையில புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. ஏன்னா நம்ம நிறைய நியூஸ்ல கேட்போம், நிறைய பேர் இறந்திருக்காங்க. ஏன் மரிய குரட்டை மற்றும் அதுவும் இத்தாலியில் இருக்கிற ஒரு குக்கிராமம் போய் அந்த அவர்கள் பிறந்த இடம், அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்களுடைய கல்லறை இருக்கிற அந்த ஆலயம், இதெல்லாம் போயிருக்கிறேன், போய் பார்த்துருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இத்தாலியில் இன்றளவு ஏறக்குறைய அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஏறக்குறைய பல நூற்றாண்டுகள் ஆன பிற்பாடும் இன்றளவும் அது ஒரு சின்ன ஒரு குக்கிராமம் தான். உள்ள போறதுக்கு வசதி இல்லாத ஒரு சின்ன ஒரு குக்கிராமம், ஒரு எளிமையான ஒரு குட்டியூண்டு ஒரு வீடு. அந்த வீட்டில் தான் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அலெக்சாந்திரோ அப்படிங்கிற ஒரு 14 வயது இளைஞனான கொலை செய்யப்படுறாங்க. ஆனா கொலை செய்யப்பட்ட இந்த மரிய குரட்டை எப்படி புனிதராக மாறினார்கள் என்றால், காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் கொலை செய்த அந்த நபரை நான் மன்னிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை, அதுவும் மனதார மன்னிக்கிறேன், அவருடைய மனமாற்றத்தை விரும்புகிறேன் அப்படிங்கிற அவருடைய கடைசி வார்த்தைகள் தான் இந்த குழந்தையை, இந்த பெண்மணியை, இந்த சிறு குழந்தையை புனிதராக உயர்த்தியது. அதாவது மனப்பூர்வமா மன்னிக்கிறேன். அதுவும் மரிய குரட்டையினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அவங்க இறந்து அவருடைய புனிதர் பட்டம், அவர்கள் புனிதியாக உயர்த்தப்படுகிற அந்த நிகழ்வுகளை அவங்களுடைய தாய் பங்கேற்றார்கள். அந்த வத்திக்கான் தேவாலயத்துல நடந்த அந்த ஒரு நிகழ்வு, அந்த திருப்பலியில அவர்கள் புனிதியாக உயர்த்தப்படுகிற அந்த திருப்பலியை அவருடைய தாய் காண்கிற பாக்கியம் கிடைத்தது. அவரை கொன்ற அந்த அலெக்சாந்திரோ அந்த சிறையிலிருந்து வெளியில் வந்து மனம் மாறி அந்த திருப்பலியில அந்த இளைஞனும் பங்கேற்றான். அதுதான் இந்த 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 மரிய குரட்டிக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதம், அவங்களுடைய அந்த புனிதத்தினுடைய தன்மை அதுதான். எனவே இன்னைக்கு நாமும் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேரை நம்மளால மன்னிக்க முடியறதில்லை. நம்முடைய மனதுக்குள்ள மன்னிக்க முடியாதவங்க லிஸ்ட் நிறைய இருக்கு. இவங்களெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன், காரணம் நான் போகும்போது பேசல, எனக்கு முன்னாடி முகம் கொடுக்கவே இல்லை, என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க, என்னை பற்றி குறை சொல்லிட்டாங்க, இப்படி சின்ன விஷயங்கள். அதை வச்சுக்கிட்டே அவர்களை நான் செத்தாலும் வேண்டாம், நான் என் சகோதரர்கள் வேண்டாம், என் குடும்பம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்னொன்று, தன்னை கொலை செய்த ஒருவனை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், அவனுடைய மனமாற்றத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன மரிய குரட்டையினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நமக்குள்ளும் அந்த ஒரு மனமாற்றம், இந்த குழந்தைக்கு இருந்த அந்த 12 வயதான அந்த குழந்தைக்கு இருந்த ஒரு மனமாற்றம் நமக்குள்ளும் வர வேண்டும். நாமும் ஒவ்வொருவரும் அந்த மரிய குரட்டையினுடைய பண்பை, அந்த பண்பு நலன்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு இந்த திருப்பலியில பங்கேற்போம். இது 9 வார நவநாட்கள்ல முதல் வாரம். உங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு குடும்பங்கள் நிறைய பிரிந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல ஐரோப்பிய கலாச்சாரம் என்றும் ஒரு காலத்துல அமெரிக்க கலாச்சாரம் என்றும் சொல்லப்பட்ட, அது நம்ம ஊருக்கெல்லாம் வராதுன்னு சொல்லப்பட்ட இந்த டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயம், அதாவது நான் என் குடும்பத்தை, என் கணவன் வேண்டாம், என் மனைவி வேண்டாம், என் பிள்ளைகள் வேண்டாம் என்று ஒதுக்குகிற ஒரு மனநிலை ஒரு காலகட்டங்கள்ல, இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் முடியும், நம்ம நாட்டில எல்லாம் நடக்காது அப்படின்னு இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்கெல்லாம், பெரிய விஷயங்களுக்கு டிவோர்ஸ் கிடைப்ப ஓகே, அது சரியான விஷயம் என்று எடுத்துக்கொண்டாலும் இன்னைக்கு சின்ன விஷயங்களுக்காக பிரிந்து வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே மாற்றி, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி, தான் குடும்பத்தை பிரிந்து குடும்பம் பிரிச்சு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் மன்னிக்கிற ஒரு மனநிலை இந்த முதல் வாரம் புனித அந்தோணியாருடைய நவநாள் நம்முடைய ஆலயத்தினுடைய அபிஷேகத்திற்கு முன்பாக. எனவே முழுமையாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து நம்முடைய குடும்பங்கள் திரும்ப இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்குள் வர வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியை இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையின் காரணரும் கற்பை விரும்புகிறமானவரே,
உமடியார் புனித மரிய குரட்டி இளம் வயதிலேயே மறை சாட்சி முடிபெற அருள் புரிந்தீரே. தமது கற்பை காக்க போராடிய புனிதருக்கு நீர் வெற்றி வாகை சூடியது போல உம் கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்கள் நிலைத்து நிற்க உமது பரிவுரையால் எங்களுக்கு அருள்வீராக. எம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வசனங்கள் 22 முதல் 32 வரை. யாக்கோபு எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாப்போக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்கச் செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போர்கிடையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உம் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரேல் இந்நாள் வரை தொடைச்சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடைச்சந்து சதை நாரை தொட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து, நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன், உமது முகம் காண்பேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை
உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டு நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். முன்னிலையினின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். கண்கள் நேரியென காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய்ப்பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் செவியை திருப்பி அருளும். என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். வாழ்த்தொலி. நானும் என் ஆடுகளை அறிகின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிகின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 32 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ராயலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே
இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவர் இறைவன் பெயரால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுத பிள்ளைக்கு தான் பால், புள்ள அழுகலைன்னா பால் இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அதாவது யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். மத்தேயு நற்செய்தி 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், கட்டுங்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படிங்கிற அந்த இறைவார்த்தையை மையப்படுத்தி கொண்டு இன்றைய முதல் வாசகத்தில் இருக்கிற எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு இறைவார்த்தை, நான் எப்பெல்லாம் அந்த அடரேஷன் நடத்தணும், ஆராதனை நடத்துகிறவனோ அப்போல்லாம் நிறைய நேரங்களில் அந்த இறைவார்த்தையை நான் பயன்படுத்துவேன். அது தொடக்க நூல் 32வது அதிகாரம் 26வது இறைவசனம். யாக்கோபு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பார், அந்த தூதரோடு இரவு முழுவதும் அவரோட போரிடுவார். காலையில விடிந்து விட்டது, நான் போறேங்க போது யாக்கோபு சொல்லுவார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அதுதான் அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம். கடவுள் நான் விட மாட்டேன், நீங்க என்னை ஆசீர்வதித்தா தான் நீங்க இங்கிருந்து போக முடியும். அப்பதான் கடவுள் ஆசீர்வதிப்பார். இனிமேல் நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ராயேல். ஏன்னா நீ கடவுளோடு போரிட்டு கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாய், எனவே நீ இஸ்ராயேல் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லுவார். நிறைய இறைவார்த்தையினுடைய பக்கங்களை திருப்பி பார்க்கும் பொழுது கடவுள் அப்படித்தான், யாரெல்லாம் இறைவனை தேடி வர்றாங்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் உண்டு. வேண்டான்னு ஒதுக்கி போறவங்கள கடவுள், அதுதான் சொல்லுவாங்க, கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா அது சுதந்திரம். எந்த அளவுக்கு கடவுள் சுதந்திரம் கொடுத்தாருன்னு கேட்டாரா, கடவுளை படைத்த கடவுளை நீயே எனக்கு வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கடவுள் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. கடவுள் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நமக்கு கடவுள் சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. இல்லைன்னா நம்ம எல்லாமே இந்த ஒரு சிறைக்குள் இருப்பது போல, கடவுள் என்ற அன்பு சிறைக்குள்ள அடைபட்டு நம்ம எதையுமே சுயமா சிந்திக்க முடியாதவர்களாக மாறிவிடுவோம். அதனாலதான் கடவுள் சுயமா நீ என்ன வேணாலும் தூக்கி எறிகிற அளவுக்கு நான் உனக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று படைப்பின் தொடக்கத்திலேயே கொடுக்கிறார். அது இந்த படைப்பின் தொடக்கத்திலிருந்தே நம்ம வாசிக்கும் போது கடவுள் எப்படி மனிதனை உருவாக்கி மனிதனுக்கு என்னெல்லாம் கொடுப்பாருன்னு கேட்டால், ஓகே மனிதனுக்கு சாப்பாடு வேணும், ஓகே இப்போ பிரியாணி தரேன், அல்லது சிக்கன் உனக்கு ஃப்ரை வேணுமா, இது வேணுமா, எது வேணும் உனக்கு தரேன். அப்படி இல்லை, ரா மெட்டீரியல் கொடுக்குறாரு, உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சாப்பிட்டுக்க. பச்சையாக சாப்பிடணும்னு நினைக்கிற சாப்பிடு, இல்லை எனக்கு இல்லை நான் ஒரு கபாப் செஞ்சு சாப்பிட்றேன் சாப்பிடு, இல்லை எனக்கு கிரேவியாக வேணும் சாப்பிடு, அல்லது எனக்கு பிரியாணியை வேணும் சாப்பிடு, நீ எப்படி நினைக்கிறையோ அப்படி செய்து சாப்பிடு. ஒரு ஆப்பிளை கொடுத்து விட்டு, ஓகே உனக்கு என்ன ஜூஸ் வேணுமா, உடனே புளிஞ்சு கொடுக்கல கடவுள், உனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணுமா ஜூஸ் புளிஞ்சுக்கோ, அல்லது எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே எனக்கு ஒரு இது வேணும், அதை ஒரு அந்த ஆப்பிள் பையா மாற்றணும், அல்லது அந்த மாதிரி மாற்றி சாப்பிடணும், ஓகே சாப்பிடு. இல்லை எனக்கு அந்த தோல் மட்டும் பிரித்து தனியாக அதில் ஒரு டேஸ்ட் உருவாக்கணும், சாப்பிடு. உனக்கு என்ன தேவையோ அதிலிருந்து எடுத்துக்கொள். ரா மெட்டீரியலை கடவுள் கொடுக்கிறார். அதுதான் நமக்கும் இன்னைக்கு தேவைப்படுகிறது. இயேசுவினுடைய அந்த 33 வருட காலகட்டங்கள், 33 வருட காலத்துல அந்த கடைசி 3 வருஷம் பாலஸ்தீன தேசத்துல போறாரு, போதிக்கிறாரு, நிறைய இடங்களுக்கு போறாரு. யாரெல்லாம் கேட்டாங்களோ, ஆண்டவரே எனக்கு கண்ணு தெரியல, பர்த்தலோமியோ கூட கத்துறான், ஆண்டவரே எனக்கு கண்ணு தெரியல. அன்னைக்கு பாலஸ்தீனத்துல பர்த்தலோமியோங்கிற ஒருத்த மட்டும்தான் இருந்தானா கண்ணு தெரியாம அப்படின்னா, இல்ல நிறைய பேர் இருந்தாங்க, அதுல அவன் மட்டும் தேடி வந்தான், ஆண்டவரே எனக்கு கண்ணு தெரியல, கண்ணுக்கு எனக்கு வேணும். அந்த 10 தொழுநோயாளர்கள், இஸ்ராயல்ல 10 தொழுநோயாளர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, ஆயிரக்கணக்கில் இருந்திருப்பாங்க. அன்னைக்கு அது ஒரு தொற்று வியாதி, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுல 10 பேர் கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு தொற்று வியாதி, எனக்கு குணமாக்கணும். உடனே சொல்றாரு, நோய் உன்னை குணமாக்கிற்று, நீ போய் அந்த தலைவர்களுக்கு காமித்து அந்த தலைமை குருக்களிட போய் சொல்லு, நாங்கள் குணமாகிட்டோம் அப்படிங்கிறத போய் சொல்லி அதை சீட்டு வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறாரு. அதே மாதிரி அந்த யாயிரின் மகள், அந்த இறந்த யாயிரின் மகளை உயிர் தழச் செய்யும் பொழுதும் யாயிர் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆண்டவரே நீங்க குணமாக்குவீங்க நம்பிக்கை இருக்கு, ஓகே போப்பா, உன்னை நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இன்னைக்கு அதுதான் தேவைப்படுகிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் வீட்டுக்கு சித்தாந்தம் பேசிட்டு இருப்பாங்க. ஓ அங்க என்ன போனா என்ன கிடைக்கும், அந்தோனியார் கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும், சும்மா எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா போனவங்க நிறைய பேர் வாங்கிட்டு வந்திருக்காங்களே. இந்த ஆலயத்திற்கு வந்தவர்கள் நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. வேளாங்கண்ணிக்கு போனா இதுக்கு வருஷம் போயிட்டு இருக்குது, என்ன நடக்குது, அந்த குடும்பத்துல என்ன இருக்கு, அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கிறதே, இதெல்லாம் கேட்டு வாங்குறாங்க. கடவுளை எனக்கு தேவை, கடவுள்கிட்ட சண்டை போடுற அந்த ஒரு மனசு. இன்னைக்கு முதல் வாசகத்துல நம்ம பார்த்த மாதிரி, எனக்கு வேணும் எனக்கு வேணும், நீர் ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விட மாட்டேன்.
அதான் யோசுவா புத்தகத்துல, கரெக்டான அதிகார வசனம் தெரியல, யோசுவா புத்தகத்துல சொல்லுவாங்க, நாங்க எல்லாரும் போறோம், எங்களுக்கு இது வேண்டாம், இந்த கடவுள் வேண்டாம், நாங்க எல்லாம் போறோம், ஏன்னா இவ்வளவு பிரச்சனையோடு இந்த கடவுளோடு இருக்க வேண்டுமா? அப்ப யோசுவா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நானும் என் வீட்டாரும் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு மட்டுமே பணிபுரிவோம். நீங்க எல்லாரும் போறதுன்னா போய்க்குங்க, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே பணிபுரிவோம். அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு வல்லமை, அதுதான் இன்னைக்கு தேவைப்படுகிறது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும், அன்னை மரியாள் கடைசியில சிலுவையில தன்னுடைய மகன் நிர்வாணமாக தொங்கிக் கொண்டிருக்கிறான். சீடர்கள் 12 பேரு விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்தான், 11 பேர் ஓடி போயிட்டாங்க. யாருமே இல்லை அந்த ஊர்ல. குணமாக்க பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, கைகால் குணமானவங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க, உயிர் தெழுந்தவர்கள் ஒரு சிலர்லாம் இருந்தாங்க. ஆனால் இயேசு சிலுவையில் தொங்கும் போது யாரும் இல்லை. யார் போனாலும் பரவாயில்ல, என் மகன் பக்கத்துல நான் இருப்பேன். கடைசி நேரத்துல, கடைசி அந்த உயிர் தொலை பிரிகிற நேரத்துல அன்னை மரியாள் கூட இருந்தாங்க. என் மகனோட நான் இருப்பேன், என்ன நேர்ந்தாலும் எனக்கு என்ன. அதுதான் அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு வாஞ்சை, அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல பெரிய பெரிய ஜெயித்தவர்கள் எல்லாம், அந்த KFC-னுடைய கதை சொல்லுவாங்க, 65 வயசுக்கு மேலதான் அவர் ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு, எல்லாமே ஜெயிச்ச எல்லாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் எடுத்து பார்த்தோம்னா ஜெயித்தவர்கள் எல்லாமே நிறைய அடி வாங்கியிருக்காங்க. முடிஞ்சிருச்சு, நீ எல்லாம் வரவே மாட்டேன்னு சொன்னவங்கலாம் இல்ல, நான் வீழ்ந்து போகவில்லை, நான் தோத்தேன்னு நான் சொல்லணும், நான் சொல்ற வரைக்கும் நான் போராடி கொண்டிருப்பேன், யார் சொன்னாலும் நான் தோத்து விட மாட்டேன். அந்த ஒரு வைராக்கியமும் அந்த உத்வேகமும் இன்று அவசியமாக இருக்கிறது. அதுவும் கொரோனா காலம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சு, வருமானம் இல்லை, பிரச்சனைகள், பிள்ளைங்க படிக்கிறது இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க போதும் இல்லை ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இல்லை நாங்கள் திரும்பி வருவோம், நாங்கள் திருச்சி அடிப்போங்கிற ஒரு இது. அதான் கேரளா அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். ரெண்டு தடவை ஃப்ளட்டு, ஒரு தடவை நிப்பா வைரஸ், அதை தொடர்ந்து 2 வருடங்களுக்கு கொரோனா இருந்தாலும் நாங்கள் வீழ்ந்து விட மாட்டோம், திரும்பி வருவோம் அப்படிங்கிற ஒரு மனசு, அப்படிங்கிற ஒரு மனநிலை, அதுதான் நமக்கு தேவை. நிறைய இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்ல, இப்போ ஃபுட்பால் FIFA நடந்துட்டு இருக்குது, அதுல நிறைய பேருடைய வாழ்க்கைகளை, அந்த முக்கியமான வீரர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய ஒரு சில அதெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது, இவன் நடக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருந்த அந்த சில வீரர்கள் இன்னைக்கு ஓடிட்டே இருக்காங்க. அவங்களால நிற்கவே முடியாது, ஓடிட்டே இருப்பாங்க, களத்துல ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நிற்க மாட்டாங்க, நிற்கிறதே கஷ்டம், நடந்தா பெரிய அற்புதம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் அந்த மனசுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, நாம் விடமாட்டேங்கிற நம்பிக்கை, கடவுளோடு கூட போரிடுகிற ஒரு மனநிலை. கடவுளை நீர் ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை போக விட மாட்டேன். இன்னைக்கு நமக்கு முதல் வாரம், அந்த 9 வாரம் நம்ம நாளில், நான் விடமாட்டேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், நான் உங்க பின்னாடியே இருப்பேன், நீங்க எவ்வளவு என்னை துரத்தினாலும், நீங்க எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும், அந்த இதுல சொல்லுவாரு, உணவு பிள்ளைகளுடைய உலகளை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது அப்படி சொன்னோன்னே, ஆண்டவரே நாய்க்குட்டிகளும் அந்த மேசையின் கீழே இருக்கிறதே அப்படின்னு சொன்னபோதுதான் சொல்லுவாரு இயேசு, அம்மா உன் நம்பிக்கை பெரிது, நான் உனக்கு சொல்றேன், நான் நிச்சயமாய் உன் மகள் குணமாவள். அந்த ஒரு நம்பிக்கை அந்த பெண்மணிக்கு இருந்த அந்த ஒரு நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஜெபிப்போம். இந்த நம்முடைய திருத்தலத்தினுடைய அந்த யூடியூப் வலைத்தள பக்கத்தின் வழியாக இந்த திருப்பலியை காண்கிறவர்கள், ஸ்கை டிவி வழியாக இந்த திருப்பலியை காண்பவர்கள், கிரைஸ்ட் கிங் அந்த யூடியூப் வலைத்தளம் பக்கம் வழியாக இந்த திருப்பலியை காண்பவர்கள் மனதுக்குள்ள அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க. இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்க. முடிந்தவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து ஜெபித்து இறை ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. காணிக்கை பாடல். அன்பை சந்தித்தேனே, வீழ்ந்தேனே,
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்தமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திருக்கை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரிய விரட்டி எனும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித மரிய குரட்டி உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அருள் பெரும் செயல்களை உலகறிய காட்டினார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றலுக்கு சாட்சிகளாய் தேடச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த வெண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத மது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. மிகவும் உன்னதமான நேரம். அந்த யாக்கோபுக்கு இருந்த அதே ஒரு வைராக்கியம், அந்த யாக்கோபுக்கு இருந்த அதே ஒரு நம்பிக்கை, அந்த யாக்கோபை போல நாமும் முழுமையாக இறைவனிடம் சமர்ப்பித்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விடேன் என்ற நம்பிக்கையோடு வாஞ்சையோடு இந்த முதல் வார நவநாள், இந்த 9 வார நவநாட்களில் முதல் வாரம் முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த 2வது நற்கருணை மன்றாட்டில் பக்தியோடு பங்கெடுப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: இவரும் இதிலிருந்து பெற்று ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி பீட்டர் ரவீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய குடும்பங்களில் மரித்தவர்கள், யாரும் நினையாத உத்தரிக்கிற ஆன்மாக்கள், COVID-19 பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுடைய ஆன்மாக்கள், நாம் இந்த திருப்பலியில நினைவு கூறும் ஆன்மாக்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் நுழைச்சருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான தூய மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகிற மரிய கொரட்டி, இத்திருத்தலத்தின் பாதுகாவலரான கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நம்முடைய வானக தந்தை, நாம் அவருடைய அன்பான பிள்ளைகள். எனவே பிள்ளைகளுக்கு ஒரு உரிமையோட கையை உயர்த்தி அப்பா பிதாவே என்று பாடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே,
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதிக்கு நிவிடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மந்திர தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதிரவையின் நம்பிக்கையை நோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மகனே மகளை கேள், நீ கேட்கிறதுக்கும் எதிர்பார்ப்பதற்கு மேலாக நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று நம்ம கேட்கறதுக்கு மேலேயே ஆசிர்வதிக்கிற அன்பு இறைவன். நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே அறிந்த அன்பு ஆண்டவர். நம்ம தொடர்ந்து கேட்கும் பொழுது நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற அன்பு இறைவன். இந்த இறைவனுடைய திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் என்னை காத்து எனக்கு முடிவில்லா நித்தியம் வாழ்வு அளிப்பதாக. பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய், கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு எனும் அமுதத்திலே நான் அருந்திட எனக் கழிப்பாய்,
உன்னை அன்று பிரியாமல் நீ என்றும் அழைத்திருப்பாய், நீ என்றும் அழைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடியவர்களாக இந்த பீடத்திலிருந்து திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் இல்லங்கள்ல, நீங்கள் இருக்கிற இடங்கள்ல இருந்து பல்வேறு நேரங்கள்ல இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற பல்வேறு இடங்கள்ல இருந்து, பல்வேறு நாடுகள்ல இருந்து இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம், போராட்டங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்படி நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த பீடத்துக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி உங்கள் மன கண்ணுக்குள்ள கொண்டு வாங்க. நான் ஆண்டவருடைய பக்கத்துல இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறேன் என்று கொண்டு வருங்கள். ஆண்டவர் அப்படியே உங்களை தோட இருக்கிறார். உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட இருக்கின்றது. உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் எடுத்து மாற்ற இருக்கிறார். எனவே ஜெபிப்போம். ஆண்டவரே, இது அருமையான ஒரு தருணத்துல ஆண்டவரே, இது அற்புதமான ஒரு பீடத்துல இருந்து ஆண்டவரே, பிள்ளைகள் பல்வேறு இடங்கள்ல இருந்தாலும் அருகில் இருக்கிறார்கள் என்ற ஒரு மனநிலையோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை நீ தொடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்னைக்கு யாக்கோபு ஜெபித்த அதே வார்த்தைகள், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விட மாட்டேன். தொடக்க நூல் 32வது அதிகாரம் 32வது அதிகாரம் 26வது இறைவசனம். ஆண்டவரே, அதே வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, உம் கரம் நீள வேண்டும், உம் ஆசீர்வாதம் அவர்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய நற்கருணையுடைய பிரசன்னம் அவர்களுக்குள் கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புனித அந்தோணியாருடைய பரிந்துரை அவர்கிட்ட கேட்டா நிச்சயமாய் ஆண்டவர் பெற்று தருவார் என்ற கோடி அற்புதனுடைய பரிந்துரை ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு மன போராட்டங்களோடு, பல்வேறு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் பிள்ளை இல்லையே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி காய் ஜெபிக்கிறோம். நீர் எப்படி புனித அந்தோணியாருடைய கருத்துல ஒரு பிள்ளையாய் வந்து இறங்கி அவரை ஆசீர்வதித்தீரோ, அதே போல அவருடைய குடும்பத்திற்குள்ளும் நீர் பிள்ளையாய் பிறந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவருடைய கருவின் கனியை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பல்வேறு நோய்களோடு, கேன்சர் போராட்டங்களோடு இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, அவர்களுடைய அந்த கேன்சர் நோயை எடுத்து மாற்றும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கொரோனா வியாதியால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய நாட்டை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நீர் தொட்டால் குணமாகும் என்ற நம்பிக்கையோடும் பிள்ளைகள் ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற இடங்களில் இருந்து, அவர்கள் இருக்கிற அதே இடங்கள்ல, நாடுகள்ல இருந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உடைய கரம் தொடட்டும். ஆண்டவரே, இந்த திருத்தலத்திற்கு தொடர்ந்து பக்தர்களாக இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளும் உமது ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஒரு அந்த யூடியூப் சேனல் வழியா பார்க்க முடியாம இருக்கிற அந்த குடும்பங்களையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்குள்ளும் உமது ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஸ்கை டிவிக்கு முன்னாடி இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உமது ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஆசீர்வதியும் வல்லமையால் நிரப்பும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, மரிய குரட்டி எனும் புனிதியை கன்னிமையும் அரை சாட்சியமாம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதருக்கு மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக ஆட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகனும் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
இறைவனுக்கேற்ற சாட்சிகளாய் தொடர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இறை வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்று கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்ட கால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது